தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூடியூபோட அஃபிஷியல் ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ள இன்னும் கொஞ்ச நாள் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக் ஸ்ட்ரீமிங் வித் மியூசிக் அண்ட் வீடியோஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இருக்க எல்லா மியூசிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்ளிகேஷன்ல மியூசிக்கான்னு நீங்க கேட்டுக்கலாம். இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் எல்லா சாங்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போய் பிளே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பர்சனுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ஹங்குமா, இந்த விங்க் மியூசிக், இது எல்லாத்தையும் அடிச்சு தூக்குற மாதிரி இந்த அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ண லவ் யூ கைஸ், தேங்க்யூ. வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு பார்க்க போற அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக் ஸ்ட்ரீம் மியூசிக் அண்ட் வீடியோஸ் பிளே. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஊரில் லான்ச் பண்ணல. இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்கள் கண்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா ஆல்ரெடி நான் சொன்னதா VPN யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு அப்ளிகேஷன் கேம்ஸ் எதை வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்தியாவில் லான்ச் ஆகாத கேம்ஸ் வந்து நீங்கள் விளாடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி VPN மூலயமா கூட விளையாடிக்கலாம். ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் இந்தியாவில் லான்ச் பண்ணல, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், வேற ஒரு VPN மூலயமா கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்ககிட்ட எந்த ஒரு VPN இருந்தாலும் ஓகே தான். இப்போ நான் என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா UFO ஒரு VPN யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த VPNல போயிட்டு நான் எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கண்ட்ரி, ஸோ ஓகேங்களா, நான் இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க மாதிரி நான் சும்மா காமிச்சிக்க போகிறேன். ஸோ இது வந்து நான் கனெக்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து ட்ரை ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் உள்ள போனதும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுவான்னு சொல்லி கேட்கும். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஃபர்ஸ்ட் லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 to 50 செகண்ட் வரைக்கும் டைம் போகுது. சில டைம் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்குது, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா லோடிங் ஆகும். லோடிங் ஆன பிறகு உங்களுக்கு வந்து லாகின் அக்கௌண்ட் கேட்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடுச்சு என்னோட சைடில். பட் ஆனால் நீங்கள் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகும், அதனால பயப்படாதீங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக வந்துடும், சரிங்களா. இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ லாகின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம், ஹாட்டஸ்ட், அதுக்கப்புறம் லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஹோம்லேருந்தே பார்க்கலாம். ஹோமில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எப்பவுமே யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் இப்போ கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த லெட்ஸ் கோன்ற அப்ளிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டோட எல்லா பேருமே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செலக்ட் பண்ண ஆர்டிஸ்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் பாடியிருக்காங்களோ அவங்களோட சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களோட சாங்ஸ் மட்டும் நீங்கள் விரும்பி கேட்குறீங்கன்னா அவங்க எப்பப்பெல்லாம் அப்லோட் பண்ணுறாங்களோ அவங்களோட சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்டிமேட் உடனே வந்துடும். ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் விரும்புறீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்டோட நேம்ஸ் இருக்கு, கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஹாட்டஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் ஆப்ஷன் மாதிரி, இப்போ யூடியூப்ல எப்படி ட்ரெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ட்ரெண்டிங் ஆப்ஷன் இருக்கு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாவது ஒன்று இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வீடியோவாக வந்து ப்ளே ஆகும். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் பாட்டு மட்டும் கேட்டால் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் மேலே டேப் பண்ணிங்கன்னா ஒரு டிசேபிள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்லி சாங்ஸ் மட்டும்தான் ஓடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ சாங் 10 MB போகுதுன்னா சாங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மியூசிக்கு 3 MB இல்லை 2 MB அந்த மாதிரி தான் எடுக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி இன்னும் கம்மியாக பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது, அது நான் செட்டிங்ஸில் தனியாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க, இந்த வீடியோட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் தாராளமாக ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 1 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோடுன்ற ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இதில் வந்து சேவ் ஆகிடும். இல்லை நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ண போறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வீடியோட சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் யூடியூப்லேருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டேரெக்டாகவே இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அதேமாதிரி ஆட் ஏ பிளேலிஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பிடிச்ச சாங்ஸை நீங்கள் பிளேலிஸ்ட்டாக யூடியூப்லேயே ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி
அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து நம்ம ஓடுற வீடியோஸோட குவாலிட்டி வந்து எவ்வளோ வேணுன்றதை இங்கேருந்தே சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு மாறாது. ஏன்னா தனித்தனி செட்டிங்ஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு கண்டிப்பாக இதில் மாறவே மாறாது. இது ஒரு நல்ல ஆப்ஷன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அதேமாதிரி வீடியோஸ் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு 720p டவுன்லோட் பண்ணணுமா இல்லை 360 டவுன்லோட் பண்ணணுமான்னு வீடியோட குவாலிட்டி உங்களுக்கு கேட்டே தான் டவுன்லோட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அதேமாதிரி பிளே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சாங் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அடுத்த சாங் இந்த சாங்காக வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் அது கூடவே உட்காந்துருக்கணுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சாங்ஸ் என்ன வருதோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இது ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து எனக்கு இந்த சாங்ஸ் வேணும்னா நெக்ஸ்ட் ஹோல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளே த நெக்ஸ்ட் சாங்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த சாங் இதுதான் ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்களே செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிளேலிஸ்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ஆப்ஷனுமே இந்த ஒரு ஆப்லேயே இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லைப்ரரி கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் டவுன்லோட்ஸ் உள்ள போனீங்கன்னா என்னென்ன டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். அதேமாரி இது வரைக்கும் என்னென்ன பிளேலிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு அந்த பிளேலிஸ்ட் டீடைல் எல்லாமே நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம் டீடைல் கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்பம் டீடைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சாங்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நீங்கள் ஆல்பம்ல வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் எதுவுமே வச்சில்ல, அதனால எதுவுமே காமிக்கல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன சாங்ஸ் வந்து நான் லைக் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் ஒரே ஒரு சாங் தான் லைக் பண்ணியிருக்கேன், அதனால ஒன்று தான் காமிக்குது. இது வரைக்கும் உங்கள் லைஃப்ல எத்தனை சாங்ஸ் வந்து நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்களோ அந்த சாங்ஸோட இது மட்டும் உங்களுக்கு ஆட் ஆயிடும். நீங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அதாவது எப்படி இப்போ அரசியல் சம்மந்தப்பட்டது பார்த்துருப்பீங்க, இல்ல வேற ஏதாவது நியூஸ் சம்பந்தப்பட்டது பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் லைக் பண்ணதெல்லாம் வராது. இங்க ஒன்லி எது மியூஸ் பண்ணிருக்கீங்களோ, அதாவது எந்த சாங் லைக் பண்ணிருக்கீங்களோ அந்த சாங்ஸோட லிஸ்ட் மட்டும் தான் இங்க காமிக்கும். வேற எந்த ஒரு வீடியோஸுமே காமிக்காது. நீங்க நிறைய வீடியோஸ் லைக் பண்ணிருப்பீங்க, ஆனா அதுல எது சாங்ஸோ அதை மட்டும் இங்க தனியா பிரிச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. இங்க பாத்தீங்கன்னா லைக் சாங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சாங்கை நீங்க லைக் பண்ணிருக்கீங்களோ அந்த சாங்ஸ் மட்டுமே இங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். நம்ம இது வரைக்கும் நம்ம லைஃப்ல நிறைய சாங்ஸ் வந்து கேட்டிருப்போம், அதை எல்லாமே லிஸ்டா போட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுல செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உங்க அக்கௌண்ட்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேலே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டவுன்லோட்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆடியோட குவாலிட்டி எப்படி இருக்கணும், அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ற ஆடியோட குவாலிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோல வேணுமா ஹைல வேணுமா நான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ற ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா வைஃபைல டவுன்லோட் பண்ணலாமா இல்லை எதுல டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. அதே மாதிரி வந்து வீடியோட குவாலிட்டி வேணுமான்னு சொல்லி கேட்குது. வீடியோட குவாலிட்டி நீங்க வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னாலும் விட்டுறலாம். அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் டவுன்லோட்ஸ், நீங்க டவுன்லோட் பண்ண வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செகண்ட்ல நீங்க கிளியர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே கிளியர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஒன்லி ஃபார் ஸ்ட்ரீம் ஹெச்டி வீடியோஸ். நீங்க ஹெச்டி வீடியோஸ் நீங்க பாக்குறீங்கன்னா ஒன்லி வைஃபைல மட்டும் பண்ணணுமான்னு சொல்லி கேட்டிருக்கு. இது நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒன்லி ஹெச்டி வீடியோஸ் நீங்க பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே வைஃபை இருந்தால் தான் ஒர்க் ஆகும்னு அதுவே சொல்லிடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆடியோட குவாலிட்டி நீங்க நெட்வொர்க்ல பிளே பண்ணும்போது, ஆன்லைன்ல நீங்க பிளே பண்ணும்போது அந்த ஆடியோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகத்தில் இருக்கணுமா இல்லை கம்மியில் இருக்கணுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மாதிரி நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலைசர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. யூடியூப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா யூடியூப்ல வர்ற எந்த ஒரு சாங்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ சவுண்ட் மாதிரி ஹை எஃபெக்ட்ல நீங்க கேட்டுக்கலாம். இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டியாவது இந்த ஆப்பை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் பர்சனலா செக் பண்ணி பார்த்ததுல VPN யூஸ் பண்ணாலும் பட் ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய வித்தியாசமான கலெக்ஷன் சாங்ஸ் எல்லாமே இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மோடு, இதை நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட குழந்தைங்க கிட்ட நீங்க கொடுக்குறீங்க. ஸோ தப்பான வீடியோஸ் எதுவும் வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி யூடியூப்ல வர சாங்ஸ் அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் டேப் பண்ணா ஸ்கிப் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே ஆப்ஷன் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் நோட்டிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு வீடியோஸோ இல்லை சாங்ஸோ ஏதாவது ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நிறைய சாங்ஸ் இல்லை நீங்கள் மியூசிக் கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.